ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் இங்கிலீஷ். இது நம்மளுடைய A to Z இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சீரீஸ். ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளுடைய முதல் ஆல்ஃபபெட் A. A ஃபார் abundant. abundant அப்படின்னு சொன்னால் ஏராளமான. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the country has an abundant of natural resources. அப்படின்னு சொன்னால் நாட்டில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is B. B for basket. basket அப்படின்னா கூடை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she entered the kitchen with a basket of fresh vegetables. அப்படின்னு சொன்னால் புதிய காய்கறிகள் கொண்ட கூடையுடன் சமையல் அறைக்குள் அவள் நுழைந்தாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is C. C for calculation. calculation அப்படின்னு சொன்னால் கணக்கு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், computers can perform millions of calculations each second. அப்படின்னு சொன்னால் கணினிகளால் ஒவ்வொரு நொடியும் 10 லட்சம் அளவிலான கணக்குகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is D. D for digestion. digestion சொன்னால் செரிமானம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், chewing food well before swallowing helps in digestion. அப்படின்னு சொன்னால் உணவை விழுங்குவதற்கு முன்பு நன்றாக மென்று சாப்பிடுவது செரிமானத்திற்கு உதவுகிறது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is E. E for endangered. endangered அப்படின்னு சொன்னால் அழிந்து வரும் நிலையில் உள்ள அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், they are endangered animals and we must help them. அப்படின்னு சொன்னால் அவை அழிந்து வரும் விலங்குகள், நாம் அவைகளுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is F. F for farmer. farmer அப்படின்னு சொன்னால் முன்னாள். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், my letters are still being delivered to my former address. அப்படின்னு சொன்னால் எனது கடிதங்கள் இன்னும் எனது முன்னாள் முகவரிக்கு அனுப்பப்படுகின்றன அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is G. G for no. இது ஆல்தோ ஜியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டாக இருந்தாலும் இங்கே G சைலண்ட் லெட்டர், நம்ம அதை நோ அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அண்ட் நோ அப்படின்னு சொன்னால் கடித்து துண்டு துண்டாக்கு அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the dog was gnawing a bone. அப்படின்னு சொன்னால் நாய் எலும்பை கடித்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is H. H for health. health அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். அப்படின்னு சொன்னால் புகைப்பிடித்தல் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மோசமானது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is I. I for induce. induce அப்படின்னு சொன்னால் தூண்டு அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், no one knows what induced him to leave. அப்படின்னு சொன்னால் அவரை வெளியேற தூண்டியது எது என்று யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is J. J for jubilee. jubilee அப்படின்னு சொன்னால் பெருவிழா கொண்டாட்டம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the company is celebrating its golden jubilee. அப்படின்னு சொன்னால் நிறுவனம் தனது பொன் விழாவை கொண்டாடுகிறது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is K. K for knit. இங்கேயும் K சைலண்ட், நம்ம அதை knit அப்படின்னு தான் படிக்கணும். knit அப்படின்னு சொன்னால் பின்னு அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she knitted her baby 5 pairs of socks. அப்படின்னு சொன்னால் அவள் தன் குழந்தைக்கு 5 ஜோடி காலுறைகளை பின்னினாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is L. L for leap. leap அப்படின்னு சொன்னால் தாவு அல்லது குதி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the thief leapt over the wall. அப்படின்னு சொன்னால் திருடன் சுவரை தாண்டி குதித்தான் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is M. M for memory. memory அப்படின்னு சொன்னால் நினைவு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், those happy days never fade from our memories. அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சியான நாட்கள் நம் நினைவுகளிலிருந்து என்றும் மறையாது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is N. N for negotiate.
நெகோஷியேட் அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்து அல்லது கலந்துரையாடு, பேசி ஒரு முடிவுக்கு வர்றது, அதுதான் நெகோஷியேட். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த கஸ்டமர் வாண்டட் டு நெகோஷியேட் ஓவர் த ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர் விலையை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் ஓ. ஓ ஃபார் அஃபென்ஸ். அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் குற்றம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டிரைவிங் வித்தவுட் அ லைசன்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது குற்றமாகும் அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் பி. பி ஃபார் பேம்பர். பேம்பர் அப்படின்னு சொன்னால் செல்லம் கொடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ பேம்பர்ஸ் ஹர் பெட்ஸ் வித் த ஃபைனஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அவள் தனது செல்ல பிராணிகளை சந்தையில் இருக்கும் சிறந்த பொருட்களை கொண்டு பேணி காத்தாள் அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் கியூ. கியூ ஃபார் கியூஎசன்ட். கியூஎசன்ட் அப்படின்னு சொன்னால் அமைதியான அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நவ் இஸ் கியூஎசன்ட் தேன் பிஃபோர் அப்படின்னு சொன்னால் முன்பை விட இப்போது அரசியல் சூழல் அமைதியாக உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் ஆர். ஆர் ஃபார் ரேர்லி. ரேர்லி அப்படின்னு சொன்னால் அரிதாக. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ ரேர்லி டாக்ஸ் அபவுட் ஹர் பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவள் தனது கடந்த காலத்தை பற்றி அரிதாகவே பேசுகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் எஸ். எஸ் ஃபார் சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் வாக்கியம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் பை ரைட்டிங் 5 sentences எவ்ரி டே அப்படின்னு சொன்னால் நான் தினமும் 5 வாக்கியங்கள் எழுதி ஆங்கில பயிற்சி எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் டி. டி ஃபார் டார்டி. டார்டி அப்படின்னு சொன்னால் தாமதம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், they were tardy in filing the application அப்படின்னு சொன்னால் அவர்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதில் தாமதமாக இருந்தனர் அப்படிங்கிறத அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் யூ. யூ ஃபார் அன்ரைப். அன்ரைப் அப்படின்னு சொன்னால் பழுக்காத. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், half of the apples are still unripe அப்படின்னு சொன்னால் பாதி ஆப்பிள்கள் இன்னும் பழுக்கவில்லை அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is V. V for volunteer. Volunteer அப்படின்னு சொன்னால் தானாக முன்வருதல். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the children volunteered to clean up the house அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வீட்டை சுத்தம் செய்ய முன் வந்தனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is W. W for WASP. WASP அப்படின்னு சொன்னால் குளவி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there is a wasps nest in that old tree அப்படின்னு சொன்னால் அந்த பழைய மரத்தில் குளவிகளின் கூடு உள்ளது அப்படிங்கிறத அர்த்தம். ஏதோ ஒன்றுக்கு சொந்தமான பொருளை குறிப்பிடுவதற்கு நம்ம அப்போஸ்ட்ராஃபி எஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதுவே இந்த சென்டென்ஸில் த பேர்ட் அப்போஸ்ட்ராஃபி எஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பறவையினுடைய கூடு, த பேர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்னு. இங்கே வாஸ்ப் நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது இல்லையா, அதனால வாஸ்ப்ஸ் பின்னாடி அந்த வேர்டுக்கு பின்னாடி அப்போஸ்ட்ராஃபி யூஸ் பண்ணியிருக்கோம். The next alphabet is X. X for reflex. Reflex அப்படின்னு சொன்னால் தன்னியல்பாக விரைந்து செயல்படும் ஆற்றல். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சப்போஸ் நம்ம கை தெரியாமல் ஒரு சூடான பாத்திரத்தில் தொட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு யாரும் சொல்லாமல் நம்ம கையை வெடுக்குன்னு எடுத்துடுறோம் இல்லையா, இந்த ஆக்ஷன் பேர் தான் ரிஃப்ளெக்ஸ். அண்ட் இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மை ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்லோவர் நவ் தட் ஐ எம் ஓல்டர் அப்படின்னு சொன்னால் எனக்கு வயதாகி விட்டதால் எனது தன்னியல்பாக விரைந்து செயல்படும் ஆற்றல்கள் இப்போது மெதுவாக உள்ளன அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் ஒய். ஒய் ஃபார் யாம். யாம் அப்படின்னு சொன்னால் கருணைக்கிழங்கு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், யாம்ஸ் ஆர் கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் கருணைக்கிழங்கு நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாகும். The final alphabet is Z. Z for zenith.
ஜெனத் அப்படின்னு சொன்னால் உச்சம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த சம்மர் சன் வாஸ் அட் இட்ஸ் ஜெனத் இன் அ கிளவுட்லெஸ் ஸ்கை அப்படின்னு சொன்னால் கோடை சூரியன் மேகமற்ற வானத்தில் அதன் உச்சத்தில் இருந்தது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all again in another video. Until then, bye.